ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நியூஸு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிங்க, எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் 51 கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/7/2024 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கான நியூஸ் வந்து நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கான நியூஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நியூஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கான தற்காலிக ஆசிரியர்களுக்கான டீட்டெயிலை கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நியூஸை பார்த்துருவோம். செங்கல்பட்டு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் வேலை யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் தொகுப்பூதியம் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் நிரப்பப்பட உள்ளது. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாத தொகுப்பூதியம் மாதம் ரூபாய் 15,000 மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான மாத தொகுப்பூதியம் ரூபாய் 12,000 வழங்கப்படும். முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே இருக்கும், முன்னாடி போய் பார்த்துக்கலாம். முன்னாடி வீடியோஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இதில் பார்க்குறோம். பட்டதாரி ஆசிரியர் நிலையில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளில் 10 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் 41 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்தம் பார்த்திங்கன்னா 51 போஸ்டிங்ஸு. அதில் 10 போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியருக்கு 5 சப்ஜெக்ட் வைஸில். அடுத்த பார்த்திங்கன்னா 41 போஸ்டிங்ஸ் வந்து எஸ்ஜிடிக்கு போடுறாங்க. காலி பணியிடங்கள் பற்றிய விவரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மற்றும் செங்கல்பட்டு மதுராந்தகம் ஆதிதிராவிடர் தனி வட்டாட்சியர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 அட்ரஸ்லையும் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இக்காலி பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனையின் அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது. ஃபுல்லி டெம்பரரி அண்டு சில கட்டுப்பாடோடு நிரப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான கல்வி தகுதி. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் டெட் பேப்பர் 2 கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான தகுதி. இடைநிலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் டெட் பேப்பர் 1 கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் 2025 வரையிலும் மட்டுமே தற்காலிக பணி நியமனம் செய்யப்படுவர். தேர்வு செய்யப்படும் பணிநாடுனர்கள் ஆசிரியர் காலி பணியிடங்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மற்றும் செங்கல்பட்டு மதுராந்தகம் ஆதிதிராவிடர் தனி வட்டாட்சியர் அலுவலகங்களை அணுகி தெரிந்து அந்தந்த பணியிடங்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே ஆஃபீஸில் போய்ட்டு நேராக தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எங்கெங்கே போஸ்டிங்ஸ் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும். பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தனது எழுத்துப்பூர்வமான விண்ணப்பத்தினை உரிய கல்வி தகுதி சான்று ஆவணங்களுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு முகவரியிட்டு கீழ்கண்ட முகவரிக்கு 10/7/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் ஒப்படைக்கலாம். அதாவது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/7 கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான அட்ரஸ் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செங்கல்பட்டு. இதுதான் அட்ரஸ்ஸு. நீங்கள் தபால் மூலமாக அனுப்புகிறதா இருந்தால் இதில் அனுப்பணும். இந்த அட்ரஸில் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறனால இருந்தாலும் இந்த அட்ரஸில் கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனாலும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சில மாவட்டங்களுக்கான நியூஸுமே இந்த ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இன்னும் சில மாவட்டங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. வர நாங்கள் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.